எவ்ரிவன், இன்றைக்கு நாங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ஒன்று தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டி தரப்போகிறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ரோல்ஸ் பட்டி சாப்பிடும்போது இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரைஸோடையும் சாப்பிடலாம், இல்லாட்டி வீட்டில் ஸ்நாக்காகவும் இது சாப்பிடலாம். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டி தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இந்த கனவை வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்படி குட்டியாக வந்து இருக்கும், இந்த சைஸில் இருக்கும். இது உள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு நீட்டாக வந்து தருவாங்க ஒரு பேக்கெட்டில். இது வந்து 400 கிராம். சுவிட்சர்லாண்டில் இருக்கிறாக்கள் வந்து கோப்புன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கோப்பில் வந்து இந்த பேக்கெட் வந்து இப்படி விற்பாங்க. 400 கிராம் 6 ஃப்ராங்குக்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு சுவிட்சர்லாண்டில் இருக்கிறாக்கள் வந்து ஈஸியாக நீங்கள் நார்மலாக கனவாக வாங்கி க்ளீன் பண்ணி இந்த சைஸ் சேம் சைஸ் வந்து கிடைக்காது. இது எல்லாமே வந்து ஒரே சைஸாக இருக்கும். அது உங்களுக்கு கிடைக்காது. அதால் நீங்கள் இப்படி பேக்கெட்டாக வாங்கி யூஸ் பண்ணலாம். வேறு நாட்டில் இருக்கிறாங்க வந்து இப்படி போய் பேக்கெட் கிடைக்காட்டி நீங்கள் கடையில் பார்த்து நீங்கள் ஒரே சைஸில் வந்து எடுத்துக்கலாம். வந்து நாங்கள் 2 பெரிய வெங்காயம் வந்து இப்படி குட்டி இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாய் வந்து காரமான மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நான் 1 ஸ்பூன் அளவு. எனக்கு தேவையான மசாலா வந்து என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கட்டத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து நச்சிரகத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் வந்து நாங்கள் 1 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். நான் நிறைய வந்து இதுக்கு காரத்துக்கு போடுற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது வந்து நான் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு வந்து எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோதான் நமக்கு. ஃபிஷ் வந்து ஒரு டின் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இத்தனை டின் விற்கும், கிட்டத்தட்ட 100 கிராம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த உப்பில் வந்து அரைவாசி வந்து போட்டுடலாம். நாங்கள் எடுத்து வச்சிருந்த மிச்சம் வந்து நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி நாங்கள் மஞ்சள்லேயும் வந்து அதுலேருந்து ஒரு காவாசி வந்து போட்டு மிச்சம் ஸ்டஃபிங் வந்து செய்யும்போது மிச்ச உப்பு மஞ்சள் வந்து நாங்கள் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இதை கனவை வந்து அவிய விட்டுடலாம். ஏன்னா நீங்கள் அவிக்காமல் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு வெடிக்கும். அதால் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு அவிச்சிட்டு இதை பொரிக்க போகிறேன். இப்போ நாங்கள் இதை மூடி விட்டுடலாம். நாங்கள் கிங் ஃபிஷ் வந்து எடுத்துட்டோம். இதை நல்லா அந்த உதிரி போட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கையாலேயே மசிச்சு விடலாம். ஸோ மசிச்சு விட்டுட்டு இந்த ஒனியன் அடுத்தது வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் வந்து நான் ஹாஃப் வந்து இப்போ சேர்க்குறேன் ஃபஸ்ட்டுக்கு. சேர்த்துட்டு இனி நாங்கள் மசாலா எல்லாம் வந்து சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு சால்ட்டு, அந்த மீதி இருக்கிற சால்ட்டு சேர்த்துடலாம். மஞ்சள் சேர்த்துடலாம். ஸோ அடுத்து வந்து பெப்பர் சேர்த்துக்கொள்ளுறேன். நச்சிரகத்தூள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து கட்டத்தூள் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதை நாங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெசிபி வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன நான் செய்கிறேன்னு சொல்லி விளங்கும். இனி நான் வந்து ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவு லைட்டாக சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து பெப்பரால் வந்து இதில் காரத்தை வந்து கூட்டியிருக்கேன். மிளகாத்தூள் வந்து இதில் சேர்க்கல. உங்களுக்கு மிளகாத்தூள் வேணுமெண்டா நீங்கள் ஆக உரைப்பு சாப்பிட்றாங்களா இருந்தால் நீங்கள் வந்து மிளகாத்தூளை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ எங்களோட மிக்சிங் வந்து ரெடி ஆகிட்டு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இனி நாங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எங்களோட கனவை வந்து நல்லா அவிஞ்சிட்டு இந்த பதம் ஆக ஓவராக அவியாமல் அரைப்பதம் அவிஞ்சால் ஓகே. இதை நாங்கள் இனி இறக்கி நாங்கள் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து வச்சிடலாம்.
இப்போ உங்களுக்கு எவ்வளோத்துக்கு இடம் இருக்கோ அது வரைக்கும் வைங்க. அப்போ தான் அந்த சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள வெங்காயம் அந்த மிளகாய் அதெல்லாம் வந்து உரைப்பாக இருக்கும். சமண்டின் வச்சதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது யாராவது இது புதுசாக ட்ரை பண்ணிங்க இருந்தால் எனக்கு கொமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. உண்மையிலே நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து என்ன செய்யப்படுறேன், இதில் ஒரு கனவா தலை இருக்கு தானே, அதை வந்து இதுக்கு வச்சு நாங்கள் இதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். நீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு மசாலா வந்து உங்களுக்கு வெளியே வராது. ஸோ இவ்வளோ தான் வேலை. இதை நாங்கள் இப்போ எல்லாத்தையும் செஞ்சு ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஏன்னா எவ்வளோ பெருசாக இருந்த கனவா வந்து நாங்கள் அவிச்ச பிறகு அரைவாசி பாதி வந்து வந்துடும். அதால் கொஞ்சம் சைஸில் வந்து கொஞ்சம் இந்தளவு எடுத்தீங்கன்னா, இந்த சைஸ் எடுத்தீங்கன்னா கணக்கு. ஆக பெருசாக எடுத்தாலும் சாப்பிட இயலாது. ஸோ இதில் வேண்டாம் உங்களுக்கு வடிவாக பொரியறதுக்கு அவியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு குட்டி தலையை எடுத்து இதில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து இதை வந்து ஃபில் பண்ணிடுறேன். இப்போ ஃபில் பண்ணி இதில் வச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன். ஃபைனலாக வந்து இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சு முடிச்சிட்டோம். இனி நாங்கள் இதை நீங்கள் பாபிக்கு போடுவீங்க அந்த கம்பி எல்லாத்தையும் இப்படி ஒரு தடியில் எடுத்து வந்து நீங்கள் இதை சேர்த்து நாங்கள் இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இதை நாங்கள் இப்படி சேர்த்து இதில் வந்து வச்சிடலாம். ஸோ எல்லா சைஸ்லேயும் நாங்கள் மாற்றி மாற்றி அப்படி மூன்று ஸ்டுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு இதை செஞ்சிடுறேன். ஸோ இது குட்டி என்னால் நான் 4 ஸ்டோக் வந்து செய்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வச்சிடலாம். ஃபுல்லாக வந்து செஞ்சு முடிச்சுட்டா எங்களுக்கு 5 இதில் வந்து வந்திருக்கு. எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு இதை நாங்கள் இனி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு திருப்புறத்துக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னா.
தடி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதால் நான் லைட்டாக கட் பண்ணி விட்டேன்னா இந்த சட்டிக்க வைக்க ஈஸியாக இருக்கும். லைட்டான ஹீட்டில் நீங்கள் மாற்றி மாற்றி இப்படி வச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக். எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் இப்போ இதெல்லாம் முடிச்சு போட்டு உங்களுக்கு காட்ட அப்படி கலர் வந்திருக்கேன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு நான் மற்ற பக்கம் திருப்பி விடுறேன். அடுப்பை வந்து லைட்டாக மீடியம்லேயே வச்சுக்கொள்ளுங்க, அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக ஹீட்டில் வச்சாலும் நல்லா சூப்பராக ப்ரௌனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ப்ரௌனியாக வந்துட்டு. இனி நாங்கள் இதை எடுத்துடலாம். சூப்பரான எங்களை ஸ்நாக் வந்து ரெடி ஆயிட்டு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. கொஞ்சம் காரமாக இருக்குது. அந்த மிளகாய் சேர்த்தால நல்லா காரமாக இருக்குது. இந்த கனவால் வந்து உரைப்பு இல்லாத நாங்கள் உள்ள உரைப்பு வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு உரைப்பு குறைவாக வேணுமெண்டா உரைப்பு குறைவாக சேர்த்துக்கொள்ளுங்க, உரைப்பு கூட வேணுமெண்டா உரைப்பு கூடவாக சேர்த்துக்கொள்ளுங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் வீடியோ காட்டி சொல்லல, உண்மையிலே நல்லா இருக்குது. டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நாங்கள் நார்மலாக செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நீங்கள் ஸ்நாக்காக மட்டுமில்லை, மெயின் டிஷ்ஷாக, அதாவது ரைஸோடு சாப்பிட்லாம், இல்லாட்டி புட்டோடு சாப்பிட்லாம், அப்படி நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். உண்மையிலே நல்லா இருக்குது. அதை விசிட்டர்ஸ் வந்தால் ஸ்பெஷலாக கொடுக்கணுமெண்டா ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். வீடியோ ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து உங்கள் ஃபீட்பேக்கை வந்து தெரியப்படுத்துங்க. இதோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் எல்லாம் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.